ஹலோ மக்களே, அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாவுக்கும் ஒரு கோரிக்கை இருக்குங்க. என்னன்னு கேளுங்களேன். இப்ப ஈரான்ல ஏவுகணைகள்லாம் தொடுத்து போர்லாம் தொடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஈரானுக்கு கொஞ்ச நாள் அவங்களோட சண்டை போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. அவங்க அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மக்கள், சரியா? கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க. ஒரு 4-5 ஏவுகணைகளை தூக்கிட்டு தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் போட்டு விடுங்க, சரியா? முக்கியமா யாருக்கு நீங்க போடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியா எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? எல்லா மீடியாக்காரங்களும் இடம் எல்லாம் இங்க இருக்கு, அவங்களெல்லாம் போடுங்க. ஏன்னு கேளுங்களேன், முக்கியமா இந்த மீடியாக்காரங்க மேலதான் எல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு ஏவுகணை இது பண்ணும். பாவம் ஈரான் மக்களை எல்லாம் ஏன் போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அங்க இருக்க மக்கள் எல்லாம் நல்ல தங்களுடைய நாட்டின் வளத்தை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க, தன் மக்களை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. அவங்களையெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்றீங்கல்ல. இப்ப தமிழ்நாட்டு பக்கம் அப்பெல்லாம் யாருக்குமே எந்த நினைப்பும் கிடையாது, சரியா? முக்கியமா இந்த மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாது. பிரேக்கிங் நியூஸ்ன்னு என்ன போடுறாங்கன்னா, பிரபல பாடகி சின்மயி திருவண்ணாமலையில் கிரிமலம் வந்தார், 14 கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹெட்லைன் நியூஸாம். கேட்டுக்கங்க. இவங்களை எல்லாம் என்ன பண்றது? 10 ஏவுகணைகள் தயவு செஞ்சு கொண்டுட்டு இவங்களை எல்லாம் தாக்குதல் நடத்துங்க இவங்க மேல எல்லாம். அப்புறம் பிரேக்கிங் நியூஸ்ன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் கண்டன அறிக்கை கொடுத்தார். நயன்தாரா ஃபாரின் போனார், நயன்தாரா காலில் அடிபட்டது, விக்னேஷ் சிவன் மண்டையில் அடிபட்டது. அப்புறம் த்ரிஷாவுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் ஊத்தியது, சிம்புவிற்கு காதில் இருந்து ரத்தமாக வடிந்தது. இதெல்லாம் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா? ஊர்ல வேற எதுவுமே பிரேக்கிங் நியூஸ் இல்லையா? பாவம் ட்ரம்ப் அண்ட் நெத்தன்யாகு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, சார் தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க. ஈரான் மக்கள்லாம் தங்கமான மக்கள், சரியா? இன்ன வரைக்கும் எந்த இடத்துலயும் தங்களை விட்டு கொடுக்காம நல்லபடியா நம்மளுடைய மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் போராடிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாம் தயவுசெய்து இந்த மீடியாக்காரங்க மேலாம் அப்பவாச்சும் கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா? அப்பவாச்சும் இந்த பிரேக்கிங் நியூஸ்னா என்ன, ஹெட்லைன்ஸ்னா என்னன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியுதான்னு பாக்கலாம். அதனால தயவு செஞ்சு உங்களுடைய போரை கொஞ்சம் இந்த பக்கம் காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மீடியாக்காரங்க மேல 10 ஏவுகணைகள் தொட்டு விடுங்க. நன்றி.